ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மணலாக நெய் வந்துட்டு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். அது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் இப்போது ஒரு 2 டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு பாலாடை தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம பால் காய்ச்சினதுக்கப்புறம் ஆற வச்சதுக்கப்புறம் மேலே ஆடை வரும். இந்த ஆடையை நான் எடுத்து வச்சு ஒரு 2 டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்துக்கல, பாதி பாதியாக தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டிஃபன் பாக்ஸில் இருக்கிற பாலாடை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். இதில் 2 ஐஸ் கட்டி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கூலிங்கான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இது கூட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு கூலிங் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் அரைச்சோன்னா தண்ணி தனியாக பட்டர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி தனியாக பட்டர் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இதிலேருந்து நம்ம பட்டரை மட்டும் எடுக்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பட்டர் கிடச்சிருக்குன்னு. ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக நான் பாலாடை எடுத்திருந்தேன். அதில் நான் எனக்கு எவ்வளோ பட்டர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த பட்டரை நான் ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் கூலிங்கான வாட்டரை எடுத்து வச்சுருக்கேன். அதில் எடுத்து போட்டுக்கலாம். மிக்ஸி ஜார்லேருந்து எடுக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் கூலிங் வாட்டரில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு அதே மாதிரி பாலாடை சேர்த்துட்டு கூலிங் வாட்டரும் ஐஸ் கட்டியும் போட்டு இதே மாதிரி பட்டர் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் கூலிங்கான வாட்டர் வச்சு நான் அந்த பட்டரை அதில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இன்னொரு டைம் அதை அதே மாதிரி கூலிங்கான வாட்டரில் போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 2 டைம்ஸ் பண்ணுறேன் நான் இதை. 2 டைம்ஸ் கூலிங் வாட்டரில் போட்டு எடுத்தாச்சு. நம்மளுக்கு எவ்வளோ பட்டர் கிடச்சிருக்கு பாருங்கள். இதில் நான் கொஞ்சம் பட்டரை எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதி பட்டரை இப்போ நம்ம நெய் ஊறுக்கலாம். பட்ரு ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க. பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. மேலே அந்த ஒயிட் கலரில் நல்லா நுரையாக வருது. இதெல்லாம் ஃபுல்லாக அடங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க.
பாருங்கள், அந்த மேலே இருக்கிற அந்த நுரை, ஒயிட் கலர் நுரை எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் முருங்கை இலை எடுத்து வச்சுருக்கிறேன், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு இன்னும் 1 நிமிஷத்தில் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது போட்டதும் ஒரு 1 நிமிஷம் கழித்து வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது பண்ணும்போது வீடே மணக்கும், அந்த அளவுக்கு மணமாக இருக்கும். நீங்கள் இதில் எதுவுமே நம்ம போட தேவையில்லை. சிம்பிளாக நம்ம வீட்டில் வாங்குகிற பால்லேருந்தே எடுத்து வைக்கிற பாலாடையிலேருந்தே பண்ணிடலாம். நீங்கள் வெளியே அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் வீட்டிலே ஈஸியாக 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஈஸியாக குவிக்காக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹோம்மேட் ரெசிபி வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.